செங்குன்றம் அருகே தனியார் ரசாயன கிடங்கில் தடை செய்யப்பட்ட மெத்தனால் கலவையுடன் இருந்த 1500 லிட்டர் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 பேரிடம் செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மெத்தனால் விற்பனையாளர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடம்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கெமிக்கல் குடோன்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு கிடங்கில் பூட்டை அறுத்து காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டதில் ரசாயன பொருட்கள் பேரலாக இருந்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் மெத்தனால் கலவையுடன் தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு தேவைகளுக்கான ரசாயன கலவை என கூறியுள்ளனர். இதனையடுத்து சுமார் 1500 லிட்டர் மெத்தனால் கலவையுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன பொருட்களில் உள்ள மெத்தனால் வீரியம் தொடர்பாகவும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த கௌதம், மலையனூரைச் சேர்ந்த பரமசிவம், ராம்குமார், மாதவரத்தைச் சேர்ந்த பென்சிலால் ஆகிய 4 பேரிடம் செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கள்ளச்சாராய மூலப்பொருளான மெத்தனால் விவகாரத்தில் கைதான மாதேஷ் என்பவருடன் தொடர்பு உள்ளதா, யாருக்கெல்லாம் ரசாயன பொருட்களை விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.